ஏங்க என்னங்க நீங்க எதுக்கு இப்படி ஹார்ன் அடிக்கிறீங்க? நான் போன் பேசிட்டு இருக்கேன். நீயா? ஆமா, உனக்கு என்னடி இங்க வேலை? அன்னைக்கு உன் பார்க்கிங்ல தான் நிப்பாட்ட கூடாதுன்னு என் கார் கண்ணாடிய உடைச்ச. இது ஹோட்டல் கார் பார்க்கிங். இங்கேயும் வண்டியை நிப்பாட்ட விடாம குறுக்க நிக்கிற. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? கார் பார்க்கிங்ல நின்னு போன் பேசுற. தள்ளி போய் பேச வேண்டியதானே? ஹலோ, இங்கதான் அவ்வளோ இடம் இருக்குல்ல. நான் போன் பேசுற இடத்துல தான் நீங்க வந்து ஹார்ன் அடிக்கணுமா? இது கார் பார்க்கிங்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? ஏய், வண்டியை எங்க நிப்பாட்டணும்னு எனக்கு நீ பாடம் எடுக்காத. பார்க்கிங்ல போன் பேசினது உன் தப்புதான். எனக்கு இது பார்க்கிங்னே தெரியாதுங்க. போன் பேசிட்டு இருந்தேன், அதனால பாக்கல. இது யதார்த்தமா நடந்த விஷயம். அதுக்கே இப்படி பேசுறீங்க? அதானே, உனக்கு எப்படி தெரியும்? நீ நடந்து வந்திருப்ப, இல்லனா மிஞ்சி போன ஷேர் ஆட்டோல வந்திருப்ப. கார் இல்லாத உனக்கெல்லாம் எப்படி தெரியும் இதுதான் கார் பார்க்கிங்னு? ஆமா, இந்த மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட்குள்ள உனக்கு என்ன வேலை? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஏத்தது கையேந்தி பவன் தானே. வார்த்தையை பார்த்து விடுங்க. ஏன் இங்க கார்ல வரவங்க மட்டும்தான் இங்க வந்து சாப்பிடணுமா? நடந்து வரவங்களா வந்து சாப்பிடக்கூடாதா? அப்படின்னு இங்க எழுதி வச்சிருக்காங்களா? இது ஹோட்டல், பொதுவான இடம். யார் வேணாலும் வரலாம். அப்புறம் என்ன சொன்னீங்க? நாங்கெல்லாம் கையேந்தி பவன்ல சாப்பிடுறவங்களா? அங்க என்ன சாப்பிட்டா அவ்வளோ கேவலமா? இங்க இருக்கிற சாப்பாடு தான் அங்கேயும் இருக்கு. இங்க இவங்க கடைக்குள்ள வச்சிருக்காங்க, அங்க என்னன்னா கடையவே வெளியே வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். உங்ககிட்ட அதிகமா பணம் இருக்குன்னு யாரையுமே தரக்குறைவா பேசாதீங்க. என்னங்கண்ணா? நமக்கு மரியாதையை சம்பாதிச்சு கொடுக்கறது பணம் இல்ல, நம்ம அடுத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோங்கிற நல்ல குணம் தான். அது உங்ககிட்ட சுத்தமா அண்ணி, என்னாச்சு அண்ணி? அது ஒண்ணும் இல்ல ரம்யா, திமிரு ரத்தத்துல ஊறி இருக்கு. அதான் அது நல்லது இல்லைன்னு சொன்னேன். நீ வா, நம்ம போலாம். கிருஷி எதுக்காக இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்க வர ரெஸ்டாரண்ட்களை வர சொல்றான்னு தெரியல. கேட்டா ஃபுட் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுவான். இங்க வர மனுஷங்க நல்லவங்களா இல்லையே. ரம்யா, வெளியே நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, சரியா? சரி அண்ணி. என்னத்த இவ்ளோ லேட்டு? நாங்கெல்லாம் உனக்காக சாப்பிடாம இருக்கோம் தெரியுமா? சரி சரி, அதான் வந்துட்டேன்ல. மேடம் வாங்க மேடம், கிளீனிங் முடிஞ்சுச்சு. வாங்க வாங்க. வா வாங்க மேடம், உட்காருங்க மேடம். ஆன்ட்டி, நான் உங்க பக்கத்துல உட்காரட்டுமா? அங்கிள், நான் உங்க கூட உட்கார்ந்துக்கவா? சரி மதி, மதி, இங்க வா, உட்காரு. உட்காரு. மதி, நல்லா சாப்பிடுன்னு. கனகா, நீ ஏன் அங்கேயே நிக்கிற? வந்து உட்காரு. அப்பாடா, இப்போவாவது உங்களுக்கு எங்க நினைப்பு வந்துச்சே. ரொம்ப சந்தோஷம் அத்தை. ஆளாளுக்கு இடத்த புடிச்சிட்டீங்க. எங்க 2 பேரையும் கண்டுக்கலன்னு எங்க கீழே தான் உட்காந்து சாப்பிடணுமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் அக்கறை இருக்கு. இங்க பாருங்க, உங்க அம்மா நம்மள கையெல்லாம் பிடிச்சு உட்கார வைக்க மாட்டாங்க. பேச்சுக்கு தான் நம்மள வர வச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்ல, வந்து உட்காரு. வாங்க. ஆமா, இப்படி வந்து உட்காருவா. தள்ளி உட்காரு. ஆர்டர் எடுக்கலாமா மேடம்? ஆஹா, இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் நான் தான் ஆர்டர் எடுப்பேன். நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னா, வினோதினி ஆன்ட்டி ஒரு ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அந்த சந்தோஷத்தை நம்மளோட ஷேர் பண்ண அவங்க நம்ம எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறாங்க. முதல்ல நம்ம அவங்களுக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவிச்சுப்போம். எல்லாரும் இப்ப கிளாப் பண்ணுங்க. ஆமா, இவ அப்படியே பெரிய சாதனை பண்ணிட்டோம். எல்லாரும் கையை தட்டி சந்தோஷப்படுறதுக்கு. சரி, இப்ப ஆர்டர் சொல்லுங்க. பாட்டி, உனக்கு என்ன வேணும்?
எனக்கு ரொம்ப யோசிக்காத, பட்டுன்னு சொல்லு. கோபி ரைஸ். ம், உனக்கு தான் மட்டமான டேஸ்ட் ஆச்சே. நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ல வெஜ்ஜா? ரங்கநாயகி பாட்டி, உங்களுக்கு? எனக்கு காளான் ரைஸ் போதும்மா. எங்க பாட்டி கூட சேர்ந்து நீங்களும் இப்படிதானா? ஏய், அத்தை, உங்களுக்கு? எனக்கு ஷெஷ்வான் சிக்கன் ரைஸ், அப்புறம் தந்தூரி சிக்கன், தென் சிக்கன் மஞ்சூரியன். நீங்க தான் சூப்பர். ஆமா கௌதம், உனக்கு? உனக்கு பிடிச்சதே எனக்கும் சொல்லு திவ்யா. அப்படின்னா நமக்கு சிக்கன் லாலிபப், எக் ரைஸ், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இதெல்லாம் நமக்கு ஆர்டர் பண்ணிக்கலாமா? சூப்பர், எனக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ம், உனக்கு என்ன வேணும்? வெயிட் பண்ணு, நான் மெனு கார்டை பார்த்துட்டு தான் சொல்லுவேன். இவங்க 2 பேரோட சண்டை எப்போ ஒரு முடிவுக்கு வரும்னே தெரியலையே. சீக்கிரம். எனக்கு மட்டன் பிரியாணியும் சிக்கன் லெக் பீஸும். ம், இத நீ மெனு கார்டு பார்க்காமலே சொல்லிருக்கலாம். ஆன்ட்டி, உங்களுக்கு? எனக்கு 2 இட்லி போதும்டா. என்னது, இட்லியா? இவ ஒருத்தி இத சாப்பிடறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு வரணும்? அத வீட்லயே அவிச்சு சாப்பிட்டுருக்கலாம்ல. இவ அப்படித்தான் சொல்லுவா. மேடம், நீங்க அவளுக்கும் சேர்த்து ஆர்டர் சொல்லிடுங்க. ம், சரி பாட்டி. டாடி, உங்களுக்கு? எனக்கு எனக்கு தெரியும். பட்டர் நான் பட்டர் சிக்கன் அதானே? அப்போ அதை நீங்களும் ஆன்ட்டியும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மள கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. சின்ன ஆன்ட்டி, உங்களுக்கு? பாப்பா அடுத்து நம்மள தான் கேட்கும். எனக்கு பிரியாணி போதும். அம்மா, எனக்கு காடை ஃப்ரை, மட்டன் லிவரு, அப்புறம் போட்டி, நண்டு மசாலா, கொஞ்சம் ஈரல். என்ன அங்கிள், சைட் டிஷ் லிஸ்ட் பெருசா போகுது. மெயின் டிஷ் பேர் வரவே மாட்டேங்குது. அப்படி இல்லம்மா, மெயின் டிஷ் சாப்பிட்டா சீக்கிரம் வயிறு நிறைஞ்சிடும்ல, அதான் சைட் டிஷ்ஷாவே நிரப்பிடுறது. எதையாவது ஒளரி குட்டி அசிங்கப்படுத்தது அமைதியாரு.